எம்மா எம்மா. இந்த வந்துட்டேன் மக்களே. நான் ரெடி ஆயிடுச்சு, நான் வரேன். எம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா, இன்னைக்கு வேற எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு. நான் 8 மணிக்கு அங்க இருக்கணும்மா, சீக்கிரம். அக்கா எங்க எலும்பினாலா எப்படி? நான் அவளை ஒன்றும் பார்க்கல, குளிக்க போயிருப்பா. எம்மா எனக்கு நேரம் ஆகுதும்மா, சீக்கிரம் வந்துருங்க. இந்த வந்துட்டேன் மக்கா, இன்னும் வரேன். என்ன சங்கீதா, கிளம்பியாச்சாம்மா? ஆமாத்தே. சேனா கிளம்பியாச்சா? கிளம்பிட்டு இருக்காம்மா. அவளும் 9 மணி தானே, அவைய அப்பா கொண்டு விட்டுருவாவ. எங்க அக்கால காணல, அவளும் 9 மணிக்கு தாத்தே கிளம்புவா. ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ், அதனால நான் சீக்கிரமா போறேன். ஏம்மா ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, இனி நீ கிளம்ப வேண்டியதா. அப்பா எங்க அப்பா குட்டியா? எப்பவோ ரெடிப்பா, வண்டி எல்லாம் தொடச்சாச்சு. வா மக்களே. பேக்ல டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேமா, நல்லா சாப்பிடுனா. சரிம்மா, நான் இனி போயிட்டு வரேன். ராணி, நான் அப்படியே பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் கிளம்பியேன்னா மோனிஷாவை நீ கொண்டு விட்டுரு. சரிங்க மக்களே, வா போலாம். சரிப்பா வாங்க. ஏம்மா போயிட்டு வரேனம்மா, எத்தையே போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போ, நல்லா படிக்கணுமா? சரிம்மா சரி. காலங்காத்துல இந்த பிள்ளைகளை கிளப்புற அவசரத்துல கவனிக்கவே முடியல வசந்தி. வசந்தி. இல்லக்கா, சமையல்லாம் முடிச்சிட்டீங்களாக்கா? ஆமாம்மா, காலைல எழும்பி எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. என்ன வசந்தி, பிள்ளை ஸ்கூலுக்கு போகல? என்ன ராணிக்கா, சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன், பார்த்துக்கிடுங்க. பருப்பு இல்லை. காலையில் என்னக்கா வச்சிய? தோசை தான் சுட்டேன். தோசையும் சட்னி இருக்கு, எடுத்துட்டு போறியா? சரி ராணியக்கா, 2 தோசை மட்டும் தாங்கக்கா. நான் ஷியானா கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன்க்கா. வா வசந்தி, இதுல என்ன இருக்கு, வா. நீங்க வச்சிருப்பீங்கன்னு தெரியக்கா, அதனால தான் வந்தேன். சரி வா. காலையிலேயே 4 மணிக்கு எழும்புனது பார்த்துக்க. காலங்காத்தால எழுவி எல்லா வேலையும் செய்தாதான் அப்புறம் பிள்ளைகளை பணியிடத்துக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க முடியுது. ஆமாக்கா, நானும் எலும்பலான்னு தான் பாக்கேன். ஒரு நாளும் எலும்ப மாட முடிய மாட்டேங்குது பார்த்துக்கிடுங்க. நான் எல்லாம் அலாரம் வச்சு எழும்புவோமா, ஆனா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழும்பிடுவோம் பார்த்துக்க. ஏலட்சுமி, அனிகா, அங்க ஒரே சண்டையில போட்டுட்டு கிடைக்கலுவ. சண்டையா? யாருக்குக்கா? யாரு உமாவும் கீதாவும் தான். அங்க ஒரே சண்டையா இருக்கு. நீங்க வந்து நிக்கியா? சண்டை போடியாவளா? எதுக்குக்கா? எதுக்கு என்ன யாதுன்னு ஒன்னும் தெரியலம்மா. மாறி மாறி சண்டை போட்டுட்டு கிடைக்கலுவ. விலைக்கு பார்த்தேன், 2 பேரும் கேட்க மாட்டேங்கலுவ. அதான் ராணிகா உங்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன் பார்த்துக்கிடுங்க. காலையில கூட நான் இழுவே பார்த்தேன், வீட்டுல தான் இருந்தா. இப்ப எதுக்கு விட்டு சண்டைக்கு போனா? இவா சண்டைக்கு போனாலும் அவ சண்டைக்கு போனாலும் தெரியல வசந்தி. சரி ராணிகா, என்னன்னு போய் பார்ப்போம். சட்டப்பட்டு துவாசி மட்டும் எடுத்துதாங்க. வசந்தி, நீ எல்லாம் ஒரு ஆளு தானா? உங்க அண்ணன் இருக்காரு சண்டை போட்டு கிடைக்கான்னு சொல்லி நீ தின்னதுக்கு துவாசை கேட்டுட்டு இருக்க. முதல்ல என்ன நீ கேளு. எல்லாம புரியாம இந்த வாரேன். இழுவ என்ன ராணியக்கா, நீங்க தான் இவ்வளவு கிடைக்கிறது பார்த்துக்கிடுங்க. டெய்லி இப்படி கொடுத்து பழக்கிறிய பிள்ளைன்னு அதுக்கு ஆக்கிய லட்சுமி. தரமாட்டேன்னே சொல்ல முடியும், இருக்கிறதானதான் குடிக்கேன். முதல்ல நீங்க 2 நாள் குடுக்கறத நிறுத்துங்க. தானா வீட்டுல சமைப்பாளுவேன். என்னைக்கோ ஒரு நாள் சரி குத்து முட்டாயி போச்சு, கேக்கியா கொடுத்தோம், அது ஒண்ணும் இல்ல. இது ரெகுலர்ல இருக்கு. இப்ப வர சரி போட்டு இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காது ராணியக்கா. அப்புறம் உங்களுக்கு என்ன சண்டை வந்து பார்த்துடுங்க. சரிம்மா விட்டு. அங்க எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காவலாம் தெரியலையக்கா. சண்டை போட்டு விலைக்கு பார்த்தேன், கேட்கல. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். சரி வா, பின்ன போய் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு தெரியவா எல்லாம் நான் கிடையாது பார்த்துக்க. எதுனாலும் கட் அண்ட் ரைட்டா நேருக்கு நேரம் கேட்கக்கூடிய கேரக்டர் தான் நான். புரியுதா? தேவையில்லாம இந்த பேச்சு பேசிட்டு இருக்காதுன்னா எப்போ இதே மாதிரி பொறுமையா போயிட்டு இருக்க மாட்டேன். இங்க பாரு, காலங்காத்தாலேயே எவ்வளவு கொண்டையாவது பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லிக்கிட்டு வராத, புரியுதா? நான் எல்லாம் உங்ககிட்ட சண்டை போடக்கூடிய மூடலே கிடையாது. இப்ப தேவையில்லாம பிரச்சனை இழுக்கிது நீ. நான் என் போக்கில் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு என்ன? விட்டு சரியா பேசு, நல்ல கேளு. தேவையில்லாம நீ புரியாமே கேளு விட்டாவத தனியா மாட்டிருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியாது. இவ தானே எல்லாம் ஏமாத்திரலாம் நினைச்சியோ? நீ பண்ற ஒவ்வொரு அசைவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்க உமா, கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சும்மா அங்கோடி போகும்போது நம்மளை பார்த்த ஒரு நக்கல, ஒரு சிரிப்பு, ஒரு முக்கல் முனங்கல். ஏன் எனக்கு புரியாதா? இங்க பாரு, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காத. நான் எல்லாம் பேச ஆரம்பிச்சா தாங்கிக்கிடவே மாட்டா பார்த்துக்க. அட கூறு கெட்ட குக்கரு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ பிரச்சனை நீ தான் எனக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. முதல்ல நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடிக்கிட்டு இந்த ஒரு மாதிரிப்பட்ட செய்கையெல்லாம் காட்டாம அமைதியா இரு, புரியுதா? கேளுக்குதா, நல்லா கேளு.
இவ்வளோ ரெண்டரை சேர்ந்து அவள்கிட்ட போறாளுவ. இழுவ வேற தனியாலே நிற்கியா. இந்த நேரம் நம்ம போய் ஏதாவது சொன்னோன்னா குழுவில் உள்ள விஷயம்லாம் இன்னும் ஒன்றும் அவள் சொல்லி தரல. இந்த நேரம் நமக்கு இதாவ பகைச்சிட்டோம், ஒரு விஷயம் நமக்கு தெரியாமாயிருமே. அட பைத்தியமே, சும்மா போன என்கிட்ட சீண்டி சண்டைக்கு வந்தது நீ. இப்ப என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அப்பாடா, செல்வா வந்துட்டான், இனி பார்த்துப்பான், நம்ம போயிருவோம். என்ன உமா, என்னாச்சு? ஏன் இங்க கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்க? என்னன்னே தெரியலங்க. அண்ணா நிக்கல மஞ்ச மண்ட பைத்தியம். நான் என் போக்குல வாரேன், என்கிட்ட அப்படி சண்டைக்கு வரா. ஒரு நாள் 2 நாள் இல்ல, இது கொஞ்ச நாளாவே தான் நடந்துகிட்டு இருக்கு. நானும் போனா போகட்டுன்னு விட விட அவ ஓவரா ரொம்ப ஓவரா என்கிட்ட வந்துட்டு இருக்கா. ஏய் நிறுத்துடி. எனக்கு செல்வாவுக்கும் எவ்வளவு ஒரு பாண்டிங் இருந்து தெரியுமா? நீ தாண்டி அதை முடிச்சு விட்ட. ஐயாடா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இவ வந்து இவங்க கிட்ட பேசி சிரிச்சு கும்மாளம் அடிப்பாளாம். நான் ஒன்றும் கேட்டக்கூடாதான். ஏய் போடி, உன்கிட்ட பேசவே எனக்கு கடுப்பா இருக்கு. எங்க 2 பேரையும் பிரிச்சதே நீ தாண்டி. உமா, எதுக்கு உமா? ஏன் நின்று சண்டை போட்டுட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். உனக்கு நான் பேசியது மட்டும்தான் சண்டை போடிய மாதிரி இருக்கா? அவ இந்த பேசியா இல்லையா? அதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாதா எப்படி? நான் உன்கிட்ட தானே உமா விளக்க முடியும். விட்டாத கீதா, நீ 4 வாரத்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேளு. நீ எதுக்கு செல்வா பயப்படுற? இவளை பார்த்து நீ ஏன் பயப்படுற? இவளை பார்த்து பயப்படுங்கிற அவசியம் உனக்கு கிடையாது செல்வா. பாரு, காலங்காத்தாலேயே நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்கணும்னு தான் இருக்கான்னு நினைக்கேன். நீ என்ன நீ ஆஞ்சி எடுத்த 4 கிலோ கறிக்கு தேர மாட்டா. நீ வர என்கிட்ட மல்லுக்கு பெயிரு, தயவு செய்து பெயிரு, கண்ணு முன்னாடி நிக்காத, போ. இங்க பாரு, இந்த பாடி ஷேவிங் பண்ற வேலையெல்லாம் வைக்காதண்ணா. இங்க பாரு, பக்கத்துல இருந்து மூச்சு விட்டா கூட நீ பறந்துருவா. போ, நீ போ, பெயிரு, போ போ போ. அத்தியக்கிதா, எவ்வளவு கிண்டல் இருந்தா உன்னை இன்னும் மறுபடி சொல்லிக்கிட்டு இருக்க. உமா, நீ வா உமா, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? என்ன செல்வா, உன்னை அந்த அளவு மிரட்டி வச்சுட்டாளாக்கா? இப்படி பயப்படுற? பாரு, என் வீட்டுக்காரர்களுக்கு பேர சொல்ல கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சும்மா ஏய் பேசாம போடி. ஐயோ, இந்த சண்டை தீர்ற மாதிரி தெரியலையே. பேசாம ஜார்ஜையே வர வச்சிரும். வா உமா. இந்த பொடி குட்டி என்ன பார்த்து மிரட்டுற? இவளை பார்த்து பயந்து நான் வரணுமாங்க? நீங்க பேசாம இருங்க, என்ன ஆனாலும் இன்னைக்கு பாத்துக்கலாம். கீதா, என்ன கீதா இங்க இருந்து தெருவில் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கா? ஏன் நான் மட்டும் தான் சண்டை போடுற மாதிரி இருக்கா? பாருங்க, அவளுக்கு துணையா அவன் வீட்டுக்காரன் வந்து கூட நிக்கிறான். நீங்க வந்தவங்க பேசாம நில்லுங்க. என்ன கீதா, பக்கத்து வீட்டுல இருந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா? வா. பெண்ண கூடி வர நேரம் பானையை போட்டு உடைக்க மாதிரி இவன் ஏன் வந்தான்? ஜார்ஜ், முதல்ல எங்க கூட்டிட்டு போயான். சரி செல்வா. ஏ உமா, நீயா உன்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கா? இப்ப அவங்கிட்ட சிரிச்சு பேசினாதான் கீதாளுக்கும் கடுப்பேறான், என் வீட்டுக்காரனுக்கும் கடுப்பேறான். நான் சண்டை போடல, உன் பொண்டாட்டி தான் டைம் போகலன்னு என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப எதுக்கு இழிச்சுக்கிட்டு இருக்க நீ? என் ஃப்ரெண்டை பார்த்தே நான் சிரிச்சேன், உனக்கு என்ன? அப்புறம் ஜார்ஜ், வேலைக்கு போ. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நிக்க கூடாது. எப்படிதான் சண்டை இழுத்தாலும் கடைசி அவளுக்கு சாதகமா தான் நடக்குது. சரி சரி, வாங்க வீட்டு போலாம். கரெக்டா எப்படிதான் அந்த நேரத்துக்கு வந்துட்டவனே தெரியல. வா வா வீட்டு போவோம். ஜார்ஜ் நல்ல கேரக்டர் பாத்தீங்களாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நீ வா. அவன் என்ன கேரக்டர் தான் நமக்கு என்ன? தாண்டி ஏறதில்ல, ஏறட்டும். என்ன லட்சுமி, இங்க தானே சண்டை போட்டுட்டு இருக்கதாட்டு சொன்னாவா? யாரையுமே காணல. இங்க நான் வரும்போது இதுல தக்க என்ன சண்டை போட்டு இருந்தாலுவ? உள்ள சண்டை முடிஞ்சா இருக்கான். வாங்கக்கா. சரி, ஏதோ சண்டை போடாம இருந்தா சரிதான். வா பின்ன போலாம். வாங்கக்கா. மீன் கடை போகணுமாக்கா? ஆமா லட்சுமி, இனி மீன் தான் வாங்கணும். என்னம்மா, டெய்லி உன் மாமியார் தான் வரோம், இன்னைக்கு நீ வந்திருக்கா பிள்ளைய ஏற்றி விடுறதுக்கு? ஆமாம் ஆண்டி, அவங்க தான் வருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதை நான் கூப்பிட்டு வந்தேன். ஓ அப்படியா,
என்னாச்சோ மாமியாருக்கு? நல்லா துரு துருன்னு தான் ஓடிக்கிட்டு திரிவாவ. டெய்லி அவைய கொண்டு பிள்ளையாத்தியோட வரும்போது கொஞ்சம் நேரம் இருந்து பேசுவாவ. இன்னைக்கு அவையெல்லாம் வரல. சரிம்மா. காலையிலே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாவ. சும்மா தலைவேதனை வந்திருக்காது. நேற்று ராத்திரி ஒரே சண்டை பார்த்துக்கிடுங்க எங்கள் வீட்டில். அதனால காலையில் பிள்ளைய கொண்டுட மடிச்சு தலைவலின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? சரி சரி. இன்னைக்கு பின்ன வேன் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு பார்த்தீங்களா ஆண்டி? ஆமாம்மா, எல்லா நாளும் சீக்கிரம் வருவான். இன்னைக்கு 10 நிமிஷம் லேட்டு தான். உங்கள் வீட்டில் என்ன அந்த சின்ன பொண்ணு அக்கா வர மாட்டாங்களா பிள்ளைய கொண்டு விட? டெய்லி நீங்கள் தான் வரீங்க? என் பேர பிள்ளை என் கூட தான் வரேன்னு அலம்பத்துக்க. அதனால தான் நான் கூட்டிகிட்டு வர்றது. இல்லைன்னா அவள் தான் கூட்டிகிட்டு வருவா. ஓ அப்படியா? சரி ஆண்டி, நான் வீட்டுக்கு போகிறேன். பிள்ளை தொட்டில் வேற கிடந்துச்சு. சரி அம்மா, நீ போவா. மாமியாரோள்கிட்ட சண்டை போட்டு எடுத்தா இப்படி தான் வீட்டு வீடாக போய் சொல்லிட்டு தெரிவாளோ போல. பண்ணுங்க, மாமியார் நிற்காவ. இந்த நல்ல நேரம் சொல்லிவிட வேண்டியதான். என்னக்கா இது 2 நகல இருக்கு? ஆமா கீதா, என் பியாத்திய பஸ் ஏத்தியோட வந்தேன். இப்பதான் வேன் வந்துச்சு பத்துக்க. பிள்ளை படம் எடுத்து போயாச்சாமா? என் பொண்ணை நான் இப்பதான் கூட ஸ்கூட்டில விட்டுட்டு வரேன்க்கா. வீட்டுக்கு போகாம இங்க நிக்கிறிய? இல்ல, சரஸ்வதி டெய்லி வருவா. இன்னைக்கு காணல. இனி வீட்டுல போய் சும்மா தான் இருக்கணும். அதான். சரி சரி. இந்த மருமக வீட்டுல இல்லையாக்கா? வீட்டுல தான் இருக்கியாமா. ஏன் வேற யார்கிட்டேன்னா சொல்ல மாட்டேங்க்கா. உங்ககிட்ட சொல்லி உங்க மருமக பண்ணியது கொஞ்சமாவது நல்லா இருக்கா பாருங்களா. ஏன் என்னாச்சு கீதா? என்ன பண்ணா? என் வீட்டுக்காரல்கிட்ட நான் உமால வீட்டுக்காரன்ட்ட பேசியதை பத்திர ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருக்கா. இன்னைக்கு காலையில கூட எனக்கும் உமாவை சண்டை தான் பார்த்துக்கிடுங்க. அப்போ கூட என் வீட்டுக்காரன் சமாதானம் படிச்சு கூட்டிட்டு போறாவ. வீட்டில் போய் கேட்டா என்ன ஒரு மாதிரிலாம் திட்டியாவ பார்த்துக்கிடுங்க அக்கா. நீ சொல்லியது என்ன புரியல? நீ உமால வீட்டுக்காரன்ட்ட பேசினது சின்ன பொண்ணு சொல்லி கொடுத்தாளா? யாருக்கிட்ட? என் கைவி இவ்வளவு நாளும் வெளிநாட்டில் தானே இருந்தாவ. வெளிநாட்டு போயிட்டு வந்ததுலேருந்து இப்போ வந்து அவங்க மறுபடியும் போகாம இங்கே தானேக்கா இருக்காவ. ஆமாம், வெளிநாட்டு இப்போ போகலன்னு என்ன கேட்டது? நான் கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னான். வெளிநாட்டு போகலக்கா, நீ ஊர்லேயே தான் சொன்னான். இப்பயா வெளிநாட்டு போகாதது கூட என்ன பிரச்சனை இல்லைக்கா. செல்வா கிட்ட பேசுவேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாததா? சின்ன பிள்ளைலேருந்தே நீங்கள் என்ன பார்க்க தானே செய்றிய. நானும் செல்வாவும் ஒரே சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறது, ஒரே கிளாஸில் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதானக்கா செய்யும். ஆமா கீதா, இப்போ அதுக்கு என்ன? அதை யாரோ என் வீட்டுக்காரர்கிட்ட போய் உங்க பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் செல்வா செல்வான்னு செல்வா கூட பேசிட்டு இருக்க எடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குக்கா. ஐயே அப்படியா? அட கடவுளே, பாரு பக்கத்து வீட்டுல பேசியது கூட ஒரு தப்பாயி போச்சாமா. இதனாலேயே சொல்லி சொல்லி டெய்லி வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நான் உமா கிட்டனே காலையில சண்டை போட்டேன். உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என்னன்னு தெரியாதே. ஏன் உங்க மருமகன்னு சொல்லலையா? அவளே என்ன வீட்டை விட்டு வெளியே போகல. அவ எங்க சொல்லுவா? அதுக்கு இப்ப என்ன சின்ன பொண்ணா சொல்லி கொடுத்தானா? அவ தான் சொல்லி கொடுத்துப்பான்னு நினைக்கா. எனக்கு ஃபுல்லா சின்ன பொண்ணு வசந்தி உமா 3 பேருக்கு மேலதான் டவுட்டு. இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? ஒரு குடும்பத்தை குழப்பி விடியது நல்லதாக்கா. நான் என்ன அவள்கிட்ட கேட்கேன். அது மட்டும் இல்ல, மீன் கடைக்கு போனா போனோமா வந்தோமான்னு வரணும். அடுத்தவன் தோட்டத்துல இதுக்கு அவங்க மருமூல கை போகுது சொல்லுங்க. புரியல கீதா, என்ன சொல்லியா? வீட்டுல இருந்து எவ்வளவு ரூபா வாங்கிட்டு வராளோ எடிக்காலோன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா மீன் கடை போயிட்டு வரும்போது முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, உள்ளி, பச்சை மிளகு எல்லாம் பை நிரம்ப கொண்டு வராவ. வழியில தானே தோட்டம் இருக்கு, அங்கன்னு எடுத்துட்டு வராங்க பாத்துக்கிடுங்க. நான் எல்லாம் வேற யாருன்னா சும்மா விட ஆளே கிடையாதுக்கா. பின்ன உங்க முகத்தை பார்த்து அதுக்காக தான் அமைதியா போக வேண்டியதா இருக்கு பாத்துக்கிடுங்க. அப்படியா? உன் தோட்டத்துல இருந்தா பறிச்சுக்கிட்டு வர சின்ன பொண்ணு? ஆமாக்கா, நான் எல்லாம் பயிரடியான எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆளாக்கில் பறிச்சுக்கிட்டு பெரியவள எல்லாம் கொஞ்சம் சொல்லி எடுத்து விளக்குங்கக்கா. அவள்கிட்ட கேட்கேம்மா. கேட்கறது மட்டும் இல்லக்கா, கொஞ்சம் சொல்லி விலைக்கு எடுத்து வைங்கக்கா. நான் சும்மா எல்லாட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுக்கா. சரியாக்கா? சரி கீதா. தீந்தடி சின்ன பொண்ணு. எனக்கா இதில் இல்லாத மாதிரியே. சே, நம்மளை வர இதுவரை ஒரு ஆள் வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு பேய்கிட்ட அவளுக்கு. அப்பா எப்பா எப்படா அடுப்பங்கரை விட்டு வெளியே வருவான்னு இருக்கு பார்த்துடுங்க. ஏன் ஏன் அப்படியோ? என்ன சூடா இருக்கு. கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும். சிரிச்சிட்ல கேட்க வையானி. என்ன சின்ன பொண்ணு, எல்லா வேலையும் முடிஞ்சா? ஷோ அப்பா, ஆமாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு. எம்மா, உங்க அம்மா எங்க பிள்ளைய கொண்டு விட்டுட்டு என்ன வரலையோ? ஆமா சின்ன பொண்ணு,
இன்னும் காணல. இப்ப வருவவ. வந்த உடனே பாருங்க ஆல் இந்தியா ரேடியோ ஆன் ஆயிரும். ஏ சின்ன பொண்ணு, ஏன் அதை அப்படி பண்ணா, ஏன் இதை இப்படி பண்ணா, ஏன் அதை கழுவல எடுக்கலன்னுட்டு எங்க இருந்து தான் உங்க அம்மைக்கு என் மேல குற்றம் குறை வருமோ தெரியல. 1008 கொஸ்டின் வந்தோடனே கேட்கலன்னா பாருங்களாம். நீ செய்யத உருப்படியா செய்த எங்க அம்மா ஏன் உன்ட்ட கொஸ்டின் கேட்க போறாவ? இங்க பாருங்க, குற்றம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க பாத்துக்கணுங்க. ஆ, எனக்கெல்லாம் தெரியும் உங்க அம்மா இப்படி வந்தோடனே ஏதாவது குறம்பாடுவான் தான். ஒரு வேலை கூட மிச்சம் வைக்காம எல்லாம் செய்துட்டேன். ஏன் அப்படி என்ன செய்தியோ? எலும்பி சமையல் எல்லாம் பண்ணி, சமையல் பண்ண பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு, உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, வீடை பெருக்கி, கிச்சனை நீட் பண்ணி, வீடை தொடச்சி, முற்றத்தெல்லாம் பெருக்கி, செடிக்கெல்லாம் தண்ணி அடித்து எல்லாமே க்ளீனாக வச்சுட்டேன். பரவாயில்லையே, சின்ன பொண்ணா இது? சின்ன பொண்ணே தான். இனி உங்க அம்மா அது நொட்டை இது நொட்டன்னு ஏதாவது சொன்னவன தான் எனக்கு கோவம் வர பார்த்துக்கிடுங்க. எங்க அம்மைக்கு என்ன உன்னை சும்மா குறைச்சலானே நீ ஆசை? நீ ஏதாவது தப்பு பண்ணா சொல்லுவ, மற்றபடி ஒன்று எங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டா உபத்துக்க. இனி எனக்கு ரெஸ்ட் தான். இனி வந்து உங்க அம்மான்ட்டு அதை செய்த செஞ்சுன்னா டென்ஷன் ஆயிடுவேன். சொல்லிட்டேன் இப்பவே. நீ சும்மா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் அடிச்சிருவா போல இருக்கு. ஹலோ சின்ன பொண்ணு, ஏம்ண்ணா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா. ஏன்க்கா? இல்லை, உன் மாமியார் மூஞ்ச ரொம்ப கோவமாக வச்சுட்டு லட்சுமி அக்காள்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காவ. லட்சுமி அக்காளும் உன் மாமியார் தான் பேசிகிட்டு இருக்காவ, அதான் கேட்டேன். இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லக்கா. வரட்டு பாக்கேன். சரி, நான் அதை பார்த்ததை சொன்னேன் சின்ன பொண்ணு. சரி வைக்கேன். சரிக்கா வைங்க. என்னவா? என்னன்னு தெரியல, நீ உங்க அம்மா வந்தா தான் தெரியும். டேய், சின்ன பொண்ணு, அலாரம் ஸ்டார்ட்டு. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கா? முன்னாடி வீடு விடா தான் போயிட்டு இருந்தா, இப்ப என்ன கோலம் முட்டி வேலை சேர்த்தா பாக்கியா? ஏன் இப்ப போன இடத்துல யார் மந்திரிச்சு விட்டா இப்படி வந்து ஆடுறிய? என்னம்மா என்னாச்சு? பாரு, உன் பொண்டாட்டிக்கிட்ட பேச்ச கொஞ்சம் குறைச்சு சொல்லு. எங்க போனோம்னா போனோமா வந்தோமான்னு வர சொல்லு. வெளியே போக முடியல. அவ நிறுத்திட்டு நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கியா? ஏன் இப்படி உளறது? மீன் கடைக்கு போறது, மாங்காய் திருடியது, அடிக்கிறது, மாங்காய் மிளகு பச்சை மிளகு என்னெல்லாம் கிடைக்குது எல்லாம் அடுத்தவன் தோட்டத்துல எடுத்துட்டு வரலாம்ல. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஆமா, நான் அடுத்தவன் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வரேன்னு உங்ககிட்ட எவா சொல்லி தந்தா? ஏன் சொன்னீங்களா? சொன்னா வெளில போய் சண்டை போடுறதுக்கா? சொல்ல வேண்டியதே சொன்னாவ. உனக்கு தானே என்னென்ன புத்தி? என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஏன் ரெண்டரை ஏந்து வரிய? நான் சொன்னேன் இல்லையா, உங்க அம்மா போகும்போது நார்மலா போனவ வரும்போது ஏதாவது தலையில ஏத்திட்டு தான் வருவாவ. நீ கூட்டிட்டு வந்துட்டவ. பாருங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லி திட்டணும்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்களா எப்படி? ஆமா, ஏன்னா எனக்கு தலைக்கு சுகம் இல்லை இல்லையா? இவ்வளவு தீட்டியாவ தீட்டி. நீ பண்றது நம்ம வெளியே போற ஒவ்வொருத்தரும் நம்மள்ட்ட சொல்லும்போது எனக்கு கடுப்பாகுது. ஆமா, உங்ககிட்ட இப்ப இதெல்லாம் சொன்னது யாரு? ஆளை சொல்லுங்க முதல்ல. ஆளை சொல்லு. ஏன் சொன்ன? இப்ப உடனேவே அங்க ஆட்டம் போடுறதுக்கு தானே. உங்ககிட்ட யாரு சொல்லி தந்துருப்பான்னு எனக்கு தெரியும். நான் என்ன அவன் நான் போய் பாத்துக்கிடி. லட்சுமி அக்காவுக்கு இதெல்லாம் தேவையா? நான் மாங்காய் பறிச்சதெல்லாம் எதுக்கு உளறி விட்டு எனக்கு பெய்கிட்டு எவா சொன்னாலும் அவகிட்ட போய் கேட்கேன். சின்ன பொண்ணு எங்கே போவாதா நீ? சொல்லி குடிக்கவா? உண்மையா சொல்லி கொடுக்கணும். தேவையில்லாம இல்லாதது பொல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா எல்லாரும் கோவம் வரதான் செய்யும். நான் பெய்கிட்டு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம வரவே மாட்டேன். ஏன் இவ்வளவு ரோசத்துல போன ரொம்ப நல்லவன் சொல்லுவான்னு நினைப்பாவளோ? போட்டு போயிட்டு வரட்டு. ஷோ, வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நிம்மதியே இல்ல. அந்த சின்ன பொண்ணு பைத்தியக்காரிக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ராணியக்கா. என்ன நல்லா நின்றுட்டு போறாக்கா? ஒன்றுல சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா செயல் புத்தியாவது இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவ பாட்டுக்கு தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கா. லட்சுமி இவ்வளவு கோவமா பேசியா? சின்ன பொண்ணு நீங்க சண்டையா போட்டானியா? ஏக்கா காலையில பால் கறந்துக்கிட்டு அப்படியே நிக்கிய மாத்துக்கிடுங்க. வாரா வந்து என் மாமியாருக்கிட்ட நான் அன்னைக்கு கீழே வளையில இருந்து தோப்புல இருந்து பறிச்சுட்டு அந்த மாங்காய் நான் தான் பறிச்சுன்னு யாரு சொல்லி கொடுத்தான்ட்டு அந்த ஆட்டம் ஆடியாக்கா. ஏன் அவ ஏன் வாங்கிட்டு வந்து கேக்கியா? அந்த கிரிக்கெட்ட தான் கேக்கேன். இதை ஏன் என்கிட்ட கேட்கியான்னு கேட்டதுக்கு வேண்டாம் சொல்லியா? நீ தான் என் மாமியார்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுவா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு கிடைக்காக்கா? ஐயே, சத்தம் கேட்டுச்சுன்னா நானும் வந்தேன் பத்துக்க. அவன் இப்ப சின்ன பொண்ணு எங்க? அவள்கிட்ட சொல்லி புரிய வச்சா புரிஞ்சிப்பா. பைத்தியர் என்ன நல்லா நிக்க தெரியுமாக்கா? ஏன்னா நான் வீட்டில் உள்ள பிரச்சனையை பார்ப்பேன்னா இவ்வளவு பிரச்சனையை பார்ப்பேன்னா காலையிலே கடுப்பாயிட்டுக்கா. இவள்கிட்ட நான் பேசுறதே தப்புன்னு தோணுங்க வச்சுட்டு வரத்துல பார்த்துக்க. சரி விடு, கோவப்படாத. அவளை மாமியார் திட்டின கோவத்தை வாண்டது காட்டியிருப்பா. ஆமா, காட்டுவா, நல்லா காட்டுவா. ஏன்னா என் நெத்தியில மட்டும் தானே இழிச்சவான்னு எழுதி ஓட்டி இருக்கு. அதனால அவ என்கிட்ட காட்டுவா. சரியான கட்ட பாய் போச்சுக்கா. லட்சுமி அக்கா,
போன பைத்தியக்காரி இப்ப எதுக்கு வந்தா? ஏக்கா சாரிக்கா, ஏதோ ஒரு கோவத்தில் வந்து அப்படி சண்டை போட்டுட்டேக்கா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேங்க்கா, நீங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன்னு தோணுது. சாரி என்னக்கா. சாரி பூரி நீ ஏமட நீ இழுத்த இழுப்புக்கு அப்படி என்ன திட்டிட்டு போனா? ஏதோ உன் பாட்டுக்கு வந்து இழுத்துட்டு இருந்தா. இப்ப என்ன ஞானம் உதயம் பிறந்துச்சு. சாரி பூரி வந்து நிக்க. இல்லக்கா, காலையில இந்த 4 முடிதான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, நீங்க என் மாமியார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீன்னு. அதான் அதான் ஒருவேளை நீங்க சொல்லிருப்பீங்களோன்னு உங்க மேல டவுட் பட்டுட்டேக்கா. ஆவி என்ன இல்லையா கோத்து விட்டுட்டா? என்ன வசந்தி, அவள மாமியார்கிட்ட பேசிட்டேனா உடனே அவளை பத்தி தான் சொல்லி நடத்தமா? உன் மாமியார்கிட்ட பேசிட்டேனா உன்னை பத்தி பேசி நடத்தமா? ஏன் நாங்க எங்களுக்குள்ள வேற எதுவுமே பேசிக்க மாட்டோமா எப்படி? இல்லக்கா, அது வந்து நீங்க பேசினதை பார்த்தேன், அதைத்தான் சொன்னேக்கா. மற்றபடி நீங்க தான் சொல்லி கொடுத்தேன்னு நான் சொல்லலக்கா. என்ன சின்ன பொண்ணு அரை குறையா சொல்லியா? ஆமாக்கா, நீங்க சொல்லி கொடுத்தேன்லாம் சொல்லல. நீங்க பேசுனதை பார்த்தேன்னு சொன்னாலும் அதான் கோவம் வந்துட்டு பார்த்துடுங்க. தயவு செய்து என்கிட்ட பேசாத சின்ன பொண்ணு. உன்னை பார்க்கல கடுப்பா இருக்கு. காலைல அந்த ஆட்டம் ஆடிட்டு போனால போறோம். ஏன் சின்ன பொண்ணு லட்சுமி அதை சொல்லிதான் வருத்தப்பட்டு இருக்கா. சாரிக்கா. ரணிகா, அவளை பேசாம அமைதியா இருக்க சொல்லுங்க. எனக்கெல்லாம் அவள்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை பாத்துக்கிடுங்க. சரி எதுக்குமா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு? 2 பேர்ல ஒரு ஆள் விட்டு கொடுங்களா? விடுங்க, பிரச்சனை பெருசா ஆக்காதீங்க. பாத்தியாவுமா, அங்கேருந்து வரும்போது எந்த சொல்லலாம் சொல்லிட்டு வந்தா. இப்போ அவையெல்லாம் கண்டோன்னா அப்படியே அவைய பக்கம் சாஞ்சிட்டா. இவ்வளோலாம் நம்பி எதுலையுமே வரக்கூடாது பாத்தியா? கூட்டத்தில் வச்சு காதில் கிசு கிசுன்னு பேசாதுங்க, அமைதியா இருங்க. இல்லவ இவகிட்ட போய் சொன்னேன் பாரு. ரணிகா, ஆத்து குளிச்சு போன சொன்னீங்க இல்லையா? போவோமா? போவோம் லட்சுமி. அக்கா ஆத்துக்குன்னா நானும் வாரேன். ரணிகா, நான் போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நிக்கேன், நீங்க வாங்க. வேற ஒருத்தையும் கூட்டிட்டு வராதுங்கக்கா. சரி நீ போ. எதுக்குமா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு? ஆமாக்கா, என்ன திட்டின கோத்தாயில்ட்டு வந்து காட்டுட்டேன். சரிக்கா. சரிம்மா, சாயங்காலம் போல வரேன்னா. ஏமனா உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொன்னா இப்படிதான் கூட்டத்துல வந்து போட்டு கொடுப்பியாக்கா? அக்கா இல்லக்கா, எப்படி எனக்கு தெரியும்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரேன் இல்லையா, அதனால தான் சொன்னேன்க்கா. நல்லா சொன்னா. பாரா 2 ஜோடியா குளிச்சா கிளம்பியாச்சு. இனி சாயங்காலம் வர நீராடிட்டு தான் வருவாவ. நம்ம போண்டாமா? வேண்டாக்கா. ரொம்பவும் தான் சலிச்சுக்காத. போய் குளிச்சுட்டாது வருவோம் வா. சரி நீங்களே போய் பக்கெட் எடுத்துட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேன். இதுவ கூட இருக்க ஒரு கிழமை நம்ப கூடாது பத்துக்க. ஏன்க்கா ஏன் அப்படி சொல்றிய? அம்மா கிட்ட நல்லா பேசின போலதான் பேசிட்டு இருக்காளுவ. ஆனா ஒரு பிரச்சனை வந்த பாரு, சூப்பரா அவளும் எஸ்கேப் ஆயிடுறியாளுவ. அதுக்கே நீங்க நடந்துகிட்டே இருக்கிறிய. படத்துல எல்லாம் நடந்துட்டு தானே பேசுவாவ, அதே மாதிரி ட்ரை பண்ணி பாரு ஜிவா. எப்படியா நம்ம ஒருத்தியில பிரச்சனைனா துணைக்கு போறோம், நமக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தியாவது வராள பாரா. கிறுக்கி சும்மா உட்காந்து தானே பேசிட்டு இருந்தா, இப்போ என்னாச்சு நிலைமை நடந்துட்டு இருக்கா. தன் போக்கில் பேசிட்டு இருக்கட்டு நம்ம போவோம். அதனால உமா யாரையுமே நம்ப கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அதை பார்க்கணும், புரியுதா? எல்லாரும் ஒரு நேரத்தில் நம்மளை விட்டுட்டு தன்னந்தனியாக தான் போவாவ. அப்போவும் நமக்கு பிடிச்சு நிற்கிற தூண் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க பாரு, அவங்க தான் உண்மையான நட்பு உமா. நான் இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, தன்னந்தனியாக நின்று புலம்ப விட்டுட்டு போயிட்டாளுவ. இழுவ இருக்கி. நான் என் போக்கில் பேசிட்டு அவ போக்கில் எழுப்பி போயாச்சு. நல்ல நேரம், யாரும் பார்க்கல, நம்மள அப்படியே போயிருவோம் மெதுவா. காலையில 8 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போனேன். 11 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட இவளை காணல. எங்கதான் போவாளோப்பா? இதெல்லாம் சொன்னா திருந்தக்கூடிய ஜென்மமே இல்லாத போல இருக்கு. என்னை தொட்டு அள்ளி தந்த மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிளி தினமும். ஐயோ, இந்த மனுஷன் எப்ப வந்தவன தெரியலையே. வீடு வேற திறந்து கிடக்கும்போதே அலர்ட்டா இருக்க வேண்டியது. நம்ம கொஞ்சம் விளையாட்டா உள்ள வந்துட்டோமே. இன்னும் குதி. 16 வயசு பருவமணி இல்லையா, நல்லா குதி. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்க? இல்லனா மதிய சாப்பாட்டு 12:30 தான் வருவீங்க. இன்னைக்கு என்ன என்ன ஒரே குசியும் கும்மாளமா ஆடிக்கிட்டு வர, ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு. ஏண்டி இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பழக்கமே உனக்கு கிடையாதா வசந்தி?
எங்கன்னா இப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உமா கூப்பிட்டான்னு போனேன். அதுக்குள்ளால வந்தாச்சு, நீங்களும் வந்திருக்கிறீங்க. ஏங்க ஏங்க துவாங்க நீ எட்டி நீ வீட்டுல இருக்க மாட்டேங்கிறா. உண்மையிலே வசந்தி, இனி வெளியே போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிரும் பாத்துக்க. ஆ சாவியை எடுப்பிய? ஆ எப்படி எடுக்கேன்னு பார்ப்பேன். ஒரு வாட்டி பூட்டி சாவி எடுத்துட்டு போங்க பார்ப்போம். அப்படியே வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு அதை ட்ரெண்ட் ஆகி விட்டுற மாட்டேன். ட்ரெண்டு கிழவிக்கு சோசியல் மீடியா கேக்குது, பேசாம போ வசந்தி. எது கிளவியா? யாரு கிளவி? ஆ நானே கிளவி? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாத மாத்துருங்க. கண்ணாடி போட்ட அப்புறம் கூட கண்ணு தெரியாம இருக்குது உங்களுக்கு. என்ன இப்படி எகிரிட்டு வாரியே? மத்தியானத்துக்கு என்ன வச்சா? மதியத்துக்கு இனிதான் சமைக்கணும். எனக்கு என்ன, நீங்க இப்படி திருப்பி வந்து நிப்பீங்க எனக்கு தெரியுமா என்ன? நான் எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல சமையல் முடிக்கக்கூடிய ஆளு, அதெல்லாம் பாத்துக்கலாம். வீட்டுல ஒழுங்கா சமையல் செய்யறதுக்கு துப்பு இல்ல, நீ வீடு வீடா யாரி கதை பேசிக்கிட்டு திரியா? இங்க பாருங்க, இந்த சவுண்ட் உடைய வேலை, சுடக்கக்கூடிய வேலை, மிரட்டுற வேலை, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் வசந்தி கிட்ட. இப்ப எல்லாம் காலம் முன்னாடி மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை நினைச்சிடுங்க, எனக்காக பக்கத்து வீட்டுக்காரன் வராங்களோ சொந்த பந்தங்கள் வராங்களோ இல்லையோ, மொத்தமா சோசியல் மீடியால உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வந்துருவாங்க பாத்துக்கோங்க. ஆமா, இவ அப்படியே பெரிய ரதி, உடனே வந்துருவ. இங்க பாருங்க, காலம் போற வேகம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. என்கிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னு நினைச்சிடுங்க, ஒரே வீடியோ தான். என்னடி மிரட்ட வஜையா? உன்னைய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உடனே பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது லைவ் தான். இங்க பாருங்க என்ன நடக்குது. நீ சமையல் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டு நீ எப்படி பாஞ்சு வராங்கன்னு பாருங்க. போனை ஆஃப் பண்ண நீ. இல்ல நண்பர்களே, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல, சும்மா. இல்ல நண்பர்களே, இவர் என்னை அடிக்க வருகிறார். எனக்காக ஓடி வாருங்கள், குரல் கொடுங்கள் நண்பர்களே. ஐயோ மூஞ்சி வேற தெரியுமே. எட்டி சும்மா இரு வசந்தி, போனை கீழே வை நீ. சோசியல் மீடியாக்கு பவரை பாத்தியலா? வந்துட்டாவ, வீடியோவே ஆன் பண்ணல. என்னடி நினைச்சிட்டு இருக்கா? மறுபடியும் பாருங்கள். சும்மா இரு வசந்தி, போனை கீழே வைனா. எனக்கு எந்த ஒரு ஆபத்து என்றால் நான் உடனே வீடியோ செய்து பதிவிடுகிறேன். என்னை காப்பாற்றுங்கள். பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத வசந்தி. பாருங்க பாருங்க, இவருதான். அப்படியே எஸ்கேப் ஆயிரும். பார்த்து கொண்டே இருங்கள், இவரேதான் இவரேதான். பார்த்தீர்களா பார்த்தீர்களா? பைத்தியாரி, உன போன் இடத்துல பயங்காட்டியா? போயிட்டா. எப்பவாது போன் கையில இல்லாம மாட்டான் தானே செய்வா, அப்ப பாத்துக்கிட்டே உன்ன. அந்த 3 மாடையும் குளிப்பாட்டியாச்சா, இல்ல இனிதான் குளிப்பாட்டணுமா? அந்த 3 மாடை முடிஞ்சு ஆடையும் குளிப்பாட்டிட்டேன். இனி இந்த ஒரு மாட்டை மட்டும் தான் குளிப்பாட்டணும். நீ மற்ற மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறியா? நான் இது ஒன்று குளிப்பாட்டிறியே. சரி, அதோட வைக்கோல் போட்டுட்டீங்களா? புண்ணா கூற வச்சுட்டு வச்சிட்டீங்களா? வச்சாச்சு அம்மா. இது இந்த மாட்டுக்கு மட்டும் பால் கறக்கணும் பத்துக்க, கறந்து வந்துட்டு போவா. எங்க போறீங்க இப்போ? பக்கத்து கடையில் போய் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். இதை குளிப்பாட்டுறியா இல்லை நான் வந்து குளிப்பாட்டவா? டீ குடிச்ச போறீங்களா? எங்க காலையில எழுமணும்னா ஒரு கப்பு டீ தந்தேன். இந்த மாடுகள்லாம் பால் கறந்துட்டு அதெல்லாம் ரெடி பண்ணன உடனே திரும்ப ஒரு டீ தந்தேன். இப்போ என்ன அடுத்தது? என் கடை வர போயிட்டு வரேம்மா. இல்ல எனக்கு புரியல, இந்த ஆம்பளை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீங்க? வீட்டுல எத்தனை டீ பொண்டாட்டி போட்டு தந்தாலும் உங்களுக்கு கடையில போய் குடிச்ச மாதிரி இருக்காதுன்னா? என்ன லட்சுமி, காலங்காத்தாலே ஒரு 10 ரூபாய்க்கு கணக்கு வைக்கியா? கணக்கு பார்க்கலங்க, நான் கேட்கேன். அதுல என்ன இருக்குன்னு நான் கேட்கேன். வெளியே போய் குடிச்சா 4 பேரும் மூஞ்ச பார்க்கலாம், ஒரு கதை ஒரு கதையெல்லாம் பேசிக்கிட்டே குடிப்போம். நேற்று ஊர்ல நடந்தது என்னது, போன வருஷம் நடந்தது என்னது, எல்லாத்தையும் பேசிட்டு குடிப்போம். ஏன்? சரி சரி, போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. இன்னைக்கு வயலுக்கு வேற போக வேண்டியது இருக்கு, பாத்துக்கிடுங்க. சரி, நான் போனோமா வந்தோமான்னு வரேன். நீ இதோடனே முடிஞ்சுனா பாருல, நான் வந்துட்டு பாக்குறேன்னா. சரி சரி, முன்னாடி மாதிரி இல்ல, கொஞ்சம் மாற்றம் தான். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது திட்டு சண்டை. இப்ப பரவாயில்லையே. ஏ லட்சுமி அக்கா, ஏ லட்சுமி அக்கா, இவையா அலறிட்டு வர? என்ன சின்ன பொண்ணு, அதான் காலையிலேயே பால் வாங்கிட்டு போயிட்டா இல்லையா, இப்ப என்ன திரும்ப வந்துருக்கா? நான் ஒன்னும் பாரு வாங்க வரல. நீங்க என் மாமியார்கிட்ட என்ன பத்தி என்ன சொல்லி கொடுத்தீய? ஓ மாமியார்கிட்ட நான் என்னத்த சொல்லி கொடுத்தேன்? லட்சுமி அக்கா, நான் பொறுமையா கேட்கும் போது என்கிட்ட சொல்லிருங்க பாத்துக்கிடுங்க. நான் கீதால தோப்புறது மாங்காய் பறிச்சேன் எடுத்து நீங்க என்னத்துக்கு அவள்கிட்ட போய் சொல்லி கொடுத்திய? ஏம்ல உனக்கு காலம் காத்தாலே புத்தி இல்லையா எப்படி? ஓமே அம்மையிட்ட நான் ஏம்ல வந்து சொல்ல போறேன்? இங்க பாருங்க, என் மாமியார்கிட்ட நீங்க தான் நல்லா பேசிச்சிருக்கதை நான் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாம எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. என் மாமியார்ட்ட என்ன போய் சொல்லி கொடுத்திய? ஏன் அந்த மாங்காயில உங்களுக்கு பங்கு தரலையா எப்படி? இங்க பாரு சின்ன பொண்ணு, தேவையில்லாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வார்த்தைகளை விடாத பாத்துக்க, அப்புறம் நீ தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கு. வருத்தப்பட வேண்டியது இருக்குமா? இங்க பாருங்க,
ஏக்கா, எனக்கு ரொம்ப கோவமா வருது பார்த்துக்கிடுங்க. இந்த கிளவிக்கிட்ட ஏதாவது எவ்வளவு சொல்லி கொடுத்து எடுத்துக்கிட்டு எனக்கு அவருக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில கூட இனி எந்த பிரச்சனையும் வர விடான்னு சொல்லிட்டு நானே காலையில கிளம்பி எல்லா வேலையும் செய்து எடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தா பிள்ளைய ஏத்தி விட போனவள்கிட்ட எவ ஊதுனான்னு தெரியல, வந்து என்கிட்ட ஆடியா. பாரு, உன் மாமியார் வாங்கிட்ட சொல்லுதுன்னா உன் மாமியார்கிட்ட எவா சொல்லி கொடுத்தாலும் அவள்கிட்ட போய் கேளு. அதுதான் சொல்ல மாட்டேங்குது இல்லையா? அது சொல்லலன்னு நான் என்ன சின்ன பொண்ணு பண்ண முடியும்? உன் மாமியார்கிட்டே கேளு, யாரு சொல்லி தந்தானே. அப்ப ஆளு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேளு. என்கிட்ட வந்து காலங்காத்துல ஆடிட்டு நிக்காத. எத்தனை வாட்டி அவள்கிட்ட கேட்டாச்சு, சொல்லே மாட்டேங்கியா. அடுத்த எல்லாம் உண்மையா இருக்கா. சொன்னவளுக்கு பேர எத்தனை வாட்டி கேட்டாலும் அவ சொல்ல மாட்டேங்க இல்லையா? காலங்காத்துல வேலை இடத்துல போய் பாரு. அவளுக்கு வேலை இல்லைன்னா நம்மகிட்ட வந்துட்டு வராளுவ. மாமியார்ட்ட எவா சொன்னாலும் அவள்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. இங்க வந்து ஆடிக்கிட்டு நிக்கியா? இதான் எல்லாரோட்டையும் ஒரு அளவுக்கு இருந்தா நல்லாதான் இருக்க. நம்ம தான் ஒவ்வொரு அளவு மீறி போயிட்டோம்னு நினைக்கேன். ஆடியா இப்படியே பேசாம போச்சா நீங்க சொல்லி கொடுக்கல ஆயிரம் நினைக்காதுங்க. கண்டுபிடிக்கேன், எவானி கண்டுபிடிக்கேன், அப்புறம் வாரேன். கூடயே இருப்பாளுவோமா, ஆனா எவான்னு தெரியல. தெரியட்டு, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன் இல்லையா? பாட்டு என்ன உமா சண்டையா நடந்துச்சு? கேள்விப்பட்டேன். என்னாச்சு? அவளுக்கு என்ன காலங்காத்தால உங்ககிட்ட வந்திருக்கா? அவ ஒரு அரை லூசு. அவளுக்கு இப்ப என்ன, என் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும் சிரிக்கணும். என்ன டூருக்கு போல நீ பிளான் போட்டாவ இல்லையா, அதுல ஆப்பு வச்சேன் இல்லையா, அந்த காண்டுல தாக்கா என்கிட்ட வாரா. நீ ஏதோ ஜார்ஜ் கிட்ட போய் சொன்னியா வீரன்ற பேசிய வேடிக்கையாவ நீ? அதைத்தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கியா பார்த்துக்க. உனக்கு தெரியுமா இக்கா, நான் ஏக்கா போய் சொல்ல போறேன்? நான் எதுனாலும் டைரக்டா டீல் பண்ணிடுவேன். இவ்வளோ மாதிரி பயந்துகிட்டு 4 பேர்கிட்ட போய் சொல்ற ஆள் நான் கிடையாது. என்கிட்ட நேற்று சாயங்காலமே புலம்புனா பார்த்துக்க. என் வீட்டுக்காரர்கிட்ட போய் இப்படி யாரும் சொல்லி கொடுத்துருக்கியாவே, இதில் இவ்வளோ தேவையா என்னையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு கிடந்தா. அப்போ நான் பொதுவாக தான் சொல்லியான்னு நினச்சேன். நான் சண்டை நடந்துச்சுன்னு சொன்னாவ. சண்டை நடந்துச்சு நல்லா சொல்லியிருப்பாவ. நீங்கள் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு போனதே நான் பார்த்தேன்க்கா. பின்ன என்ன, அந்த இடத்துல அவன் தனியாக நின்று சண்டை தான் போட்டாங்களாம். அதனால தான் நான் தனியாகவே ஹேண்டில் பண்ணிட்டேன். அது வந்து செல்வா வருவாரான்னு பார்த்தேன். செல்வா வந்தோன்னா சரி நீ பேசிப்பியன்ட்டு தான். இல்லை அதில் நான் வராமல் இருந்திருப்பேன். உமா, நீங்கள் எப்போவுமே கழுவுற மீனில் நழுவுற மீன்தாக்கா. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பேசும்போது மட்டும் என்ன சொல்லுவிய, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ தான் வரணும், நீ தான் வந்து கேட்கணும் எடுக்கணும்னு சொல்லுவிய. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் வரையே மாட்டிய. எட்டி நின்று பார்த்துட்டு ஓடவா சரிய? நான் கவனிச்சேன். ஐயோ, இவ்வளோ பாப்பான்னா நினச்சி கூட பார்க்கல. பார்த்துருக்காளே. அது பார்த்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் கீதாவை சமாதானப்படுத்துறதுக்கு ஜார்ஜ் அங்கே அனுப்பி வச்சதே நான் தான், தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? எது எப்படியோ மனசில் உள்ள பாரத்தை எல்லாம் கொட்டி எடுத்து அவளோட சண்டை போட்டாச்சு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த சண்டை நடக்கும்போது இவையெல்லாம் கீதாவும் பேசிக்கவே இல்லை, தெரியுமா? உண்மையாவா? செல்வா எப்படி பேசாம இருந்தா? விட்டா நீங்களே கூட்டிட்டு போய் 2 பேரும் சேர்த்து வச்சிருவீ போல இருக்கு. உமா, உமா, என்ன சின்ன பொண்ணு அழுதுகிட்டே வர? ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? ஏன் எனக்கா சொல்ல, இந்த லட்சுமி அக்காள் இதெல்லாம் தேவையா? என் மாமியார்ட்ட போய் அண்ணமாக்கி இதெல்லாம் தோப்பில் மாங்காய் திருடணும் இல்லையாக்கா, அதெல்லாம் போய் சொல்லி கொடுத்துருக்கு பார்த்துக்கிடுங்க. ஐயே, அப்படியா? அட கடவுளே, என்ன மாங்காய் பங்கு பத்தலையா? எப்படி பங்கு தானே வாங்கிக்கிட்டாவ? ஆமாக்கா, தேவையில்லாம இந்த கலவீட்டை போய் இல்லான்னு சொல்லி கொடுத்து நானே இவள்கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு இன்னைக்கு விழுந்து காலையிலேருந்தே எல்லா வேலையும் செய்து முடிச்சேன். இப்போ வந்து இந்த மாங்காய் விஷயத்துக்கு போட்டு திட்டிக்கிட்டே கிடைக்கியா? அழாத சின்ன பொண்ணு, லட்சுமி அக்கா தான் சொல்லி கொடுத்தாவன்னு உன்கிட்ட யாரு சொன்னது? வசந்தி அக்கா தான் சொன்னாவ. நான் சொன்னா? என்னன்னு சொல்லி நான் இப்ப சொன்னேன்? நீங்க தானக்கா சொன்னீங்க. என் பிள்ளைய ஸ்கூல் வேலையை ஏற்றி விட்டுட்டு வரும்போது என் மாமியார் லட்சுமி அக்கெல்லாம் பேசிட்டு இருக்கியாவணி. அட குக்கரே, நான் பேசிட்டு இருக்கேன் தான் சொன்னேன். இந்த மாங்காய் விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட சொன்னேனா? என்னக்கா சொல்றிய? நான் வரும்போது அவ 2 பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி கூட உன் மாமியாரும் கீதாவும் பேசிட்டு இருந்தாவ, அதை கூட தான் பார்த்தேன். ஏன் அவ கூட சொல்லிருக்கலாமே?
ஆமா பத்திலக்கா. ஐயையோ, இது தெரியாம போய் லட்சுமி அக்காள்கிட்ட நார கிழிச்சு சண்டை போட்டுலக்கா வந்தேன். என்ன சின்ன பொண்ணு, கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டியா? லட்சுமி அக்கா எதுக்கு உன்னை பத்தி சொல்லி கொடுக்க போறாவ? இது வேற யாரும் இல்ல, கீதாவே தான். அக்கா நீங்க சொல்லியதை கிளியரா சொல்லிருக்கலாம்ல, இப்ப பாருங்க. ஐயோ இழுவ, நான் அவள்கிட்ட போய் சண்டை போடுன்னு சொல்லல. வர வழியில லட்சுமி அக்காவும் உன் மாமியார பேசியிருந்தான்னு சொன்னேன். இவ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? ஏக்கா பாவக்கா, லட்சுமி அக்கா நல்லா திட்டானே. என்னக்கா பண்ண? லட்சுமி அக்கா கிட்ட அப்புறமா போய் கூட சாரி சொல்லிக்கலாம். கீதாவ சும்மாவா விட போறா? கீதா கிட்ட இப்ப போகக்கூடாது, ஏன்னா அவ சொன்னது உண்மைதானே உமா. பாத்துக்கலாம். என்னத்தையம்மா பாத்துக்கோங்க. அப்புறம் நான் சொல்லிதான் சண்டை வந்துச்சுன்னு ஒரு பியார் வந்துடக்கூடாது. அப்புறம் என் வீட்டுக்காரன் என்ன வீட்டுல இருக்க விட மாட்டான், பாத்துக்க. சரிக்கா சரி, லட்சுமி அக்காள்கிட்ட முதல்ல போய் சாரி சொல்லுவோம்க்கா, வாங்கலாம். சாரி சொல்லுவோமா? ஏன் அரை குறைய கதையை கேட்டு சொன்னது நீங்க தான், கூட நீங்களும் தான் வரணும், வாங்க. சரி பின்ன வா போவோம். பாவம் லட்சுமி அக்கா, அது போக்கில் நின்று மாடை கழுவிட்டு இருந்து காலையிலேயே போய் அதுக்கிட்ட ஒரு வம்பு எழுதிட்டு வந்துட்டேனே. சரி சரி வா. பேச வேண்டியதுல நல்லா பேசிட்டு வந்துட்டா. இப்ப யோசிச்சு என்ன பையன்? வா போய் பேசி பார்க்கலாம், வா. சரிக்கா வாங்கக்கா, பாவம் லட்சுமி அக்கா. என்னங்க டெய்லி 12:30 1 மணிக்கு தான் சாப்பிட வருவிய? இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கு, ஏன்? இல்ல உமா, தங்கச்சி வரேன்னு ஃபோன் பண்ணியிருந்தா, வந்தாளா? உங்க தங்கச்சியா? யாரும் வரல, ஏன் திடீர்னு? ரேஷன் வாங்கணும் இல்லையா, அதான் வந்துட்டு போனேன்னு சொன்னா. வரலையா இன்னும்? ஃபோன் ஏதாவது பண்ணாளா? அவ எங்க இங்க இருக்கும்போதே என்கிட்ட பேச மாட்டா, இதுல ஃபோன் பண்ணி வேற பேசுவாளாக்கா. யாரும் எனக்கு பண்ணலப்பா. உங்க தங்கச்சி உங்களுக்கு பண்ணிருப்பா, எனக்கு எதுக்கு பண்ண போறா? இல்ல வரேன்னு சொன்னா உமா, அதான் கேட்டேன். சரி சாப்பிடுங்க. ஆ, சாப்பாடு எப்படிங்க இருக்கு? மனம் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குமா. ஆனா என்ன, கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டா. காரத்தை கம்மி பண்ணிருக்கலாம், அப்படின்னா இன்னும் சூப்பரா வந்திருக்கான். உனக்கு இந்த மீன் குழம்போ இல்லைன்னா எந்த குழம்பா இருந்தாலும் சரி, உனக்கு வைக்க தெரியலன்னு நினைச்சிக்க, மைனிங் மட்டும் ஒரு ஃபோன் பண்ணு. ஆமா, அப்படியே மைனியார் வந்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போகுது. என்னவுமா? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. மைனி ஃபோன் பண்ணா? மைனி அழகு போல வைப்பாவ. மைனி வைக்கிறதெல்லாம் டேஸ்டா இருக்கும் பாத்துக்க. அப்படியே எங்க அம்மைக்கு கை பக்குவமாக்கும். நல்ல கேட் வைனவுமா. எல்லாரும் இப்படிதானோ? தான் வீட்டு சாப்பாட்டை விட பக்கத்து வீட்டு சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு சொல்றிய? இல்ல உமா, மைனி வைக்க மீன் குழம்பு நிஜமாவே நல்லா இருக்கும், அதான் சொல்லி. இருக்கு மனசே. வாங்கக்கா. இவ வேற வீட்லயா இருக்கான். வாங்க மைனியோ, உட்காருங்க. என்ன செல்வா, சாப்பாடா நடக்குது? என்ன அண்ணன் தம்பி சொல்லி வச்ச மாதிரி சீக்கிரம் வந்திருக்கிறீ இன்னைக்கு? தங்கச்சி வருவான்னு சொன்ன மைனியோ, அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்தேன். என்ன மைனியோ, சாப்பிட்டாச்சா? அது வைக்கலன்னு தானே அந்த ஆளு விரட்டி விரட்டி அடிக்க வரான். அதெல்லாம் காலையில வச்சுட்டு செல்வா. மைனியோ, இந்த உமாவுக்கு இந்த மீன் குழம்பு மட்டும் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுங்களாம். அவள் வச்சா ஒன்றில் எரிப்பு கூடுது, உப்பு அதிகமாகுது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று கூடுது குறையுது. ஒன்று சொல்லி கொடுங்க மைனியோ. அதுக்கு என்ன செல்வா, சொல்லி கொடுத்துட்டா போச்சு. அது வேற ஒன்றும் இல்லை செல்வா. இவ எல்லாம் மிக்சியில் அரைப்பான்னு நினைக்கேன், அம்மியில் அரைக்கணும். இவ அப்படியே அம்மியில் அரைச்சி குழம்பு வச்சிட்டாலும் இப்பவே எதுக்கு வந்திருப்பா? குழம்பு வாங்க தான் வந்திருப்பா. அம்மியில் அரைச்சி வச்சாதான் செல்வா நல்லா இருக்கும். நான் எல்லாம் அம்மியில் தான் அரைப்பேன் பார்த்துக்க. உமா நீ மிக்சியில் அரைப்பா? இல்லைக்கா, மிக்சியில் அரைக்க மாட்டேன். மிக்சி ஜாருக்குள்ள போட்டுக்கிட்டு ஜாரை தான் மிக்சியில் வைப்பேன். அப்படி வச்சு பாரு, அம்மியில் அரைச்சி அப்போ டேஸ்ட்டாக வரும். மைனியோ, இந்த சண்டே நீங்கள் எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறிய மைனியோ? இது நல்லா இருக்கே. ஆமாங்க, நீங்க தான் சொல்றீங்க உங்க மைனிய சமையல் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. இந்த சண்டே உங்க மைனியே சமைக்கட்டான் என்ன? அது ஒன்றும் இல்லை செல்வா. உனக்கு டைம் இருக்குமா? மைனிக கையால் சாப்பிடணும்னா நான் எவ்வளோ பெரிய வேலை வேணாலும் தள்ளி வைப்பேன். மைனியோ, இந்த சண்டே உங்கள் வீட்டில் தான் சாப்பிடியும், சரியா மைனியோ? சரி செல்வா, சரி. சாப்பிட்றீங்களா? ஏன்டா செல்வா, இனிதான் சாப்பிடணும்.
நீ சாப்பிடு. ம். அண்ணன் வந்துட்டாவளோ? ஆ ஆ, வந்துட்டாவ. என்னங்க ஏதாச்சும் வேணுமா? இல்ல உமா, வேற ஒன்றும் வேண்டாம். நான் டேபிள்ல இருந்தே சாப்பிடி. ஆ சரிங்க, நீங்க போங்க. என்ன இழுவ வரதுக்கு முன்னாடி பேசி வச்சிருந்தீங்களோ? ஆ, நான் கேட்குற மாதிரி கேட்குறேன், நீயும் ஜாயின் பண்ணி வர மாதிரி வா. ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு அங்கே முடிச்சிடலாம். நீங்க தான் சமைச்சா ஏதோ 8 ஊருக்கு மணக்குமாமே. அப்படி என்ன சமைக்கிறிய? அப்படி என்ன மணக்குது? அப்படி ஒரு கை பாத்திரலன்னாக்கா யாரும் ஒன்றும் இல்லைக்கா. சண்டே எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சமைக்க லேட் ஆகுமா? ஆஹா, நாங்க மட்டும் சர்ச்சுக்கு போவோம், எல்லாரும் போயிட்டு இருந்தாக்கா சமைப்பவ. பரவாயில்ல, டேஸ்டா சாப்பிடணுன்னாலும் பொறுத்து நாங்க சாப்பிடுவோம். பொறுத்தார பூமியால் வரலக்கா, நாங்க பொறுப்போம். அங்க பிரச்சனை இங்க வந்ததுக்கு இது ஒரு பிரச்சனையா? கடவுளே கடவுளே. சரிக்கா, அப்ப சண்டே உங்க வீட்டுக்கு நாங்க விருந்து வந்துடுறோம். ஆ வாங்க வாங்க. வந்தது மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டாச்சு. ம், சரிக்கா, கண்டிப்பா வந்துடுவோண்ணா. வாங்கம்மா, எல்லாரும் வாங்க. ம், சரி சரி. ஷப்பா, கொஞ்ச நேரத்துல என்ன நிலை நின்னுட்டான்ப்பா. ஷம்மா, ஐயோ கடவுளே. இழுவைக்க வீட்டுக்கு போனா ஆறுதலா இருக்கனே, அங்க போனா அவன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றதுக்கு அவ வராளாம். ஷோ, நான் என்னத்த பண்ண? பேசாம இதுலயே இருந்துருக்கல, இவன்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு. அங்க போவனானா தேவையில்லாம ஒரு பிரச்சனை வேற இழுத்துக்கிட்டு வந்திருக்கேன். தூங்கட்டு, தூங்குறதுக்குள்ளால ஒரு சமையலை முடிச்சுக்கிட்டு. ம், என்ன மனுஷன், ஆள் ஒல்லியா இருக்கிறதால தான் விரட்டி விரட்டி அடிக்கான். நம்ம கொஞ்சம் பூசினாப்புல ஆயிட்டோம். உடம்ப குறைக்கும், ஜிம்முக்கு போகிறோம். ஆழ்ந்த உறக்கம், உறங்கிட்டு இருக்கும்போது நம்ம பையவே சமையல் பண்ணிடுறோம். எங்க போறா? ஓட்டமா ஓடிய 4 முட்டி நில்லிட்டீங்க. என்ன ஆச்சு ஓய்? கிறுக்கு மனுஷன் மாதிரி நிக்கிறிய, இப்ப என்ன? நீ செல்ல எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்தா நீ பெரிய ஆளாயிட்டேன்னு நினைச்சிட்டியோ? என்ன டீ ஓட்டம் ஓடியா? ஏன் மனுஷா இப்படி தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? மூக்கிலேயே ஒரே குத்தா குத்துன்னு நினைச்சுக்க. வா, ஓவரா பேசு. அவன் வீட்டு சத்தம் வெளியே கேக்குதா ஓய்? நீர் இந்த கத்து கத்துறிய, பாக்கி என்ன நினைப்பாவ? பாக்கியவே நினைக்கட்டு, வீட்டுல ஒரு நாளும் சமைப்பு கிடையாது. ஓடிட்டு திரியா ஓட்டம். ஆமா, நான் வீடு விட ஓடிக்கிட்டு தெரியும். இவ பார்த்தாவ இங்க பாருங்க, தேவையில்லாம அதை இதையும் சொல்லிக்கிட்டு எடுத்துட்டு சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துருங்க, எப்பவும் பொறுமையா போயிட்டு இருக்க மாட்டேன். இப்ப எதுக்கிட்ட அலறிட்டு இருக்கா? வீடியோ எடுத்துக்கிட்டு நீ காட்டினா நான் பயந்துருவேனா? ஐயோ கடவுளே, என்ன தூக்கி போட்டு அடிச்சானே, யாருமே இல்லையா? வாயை மூடிட்டி, வாயை துறக்காத. வீட்டு சத்தம் ஒரு சத்தம் வெளியே போக கூடாது. வாயை மூடிட்டி. ஏன் ஓய், உனக்கு இப்ப என்ன ஆச்சு? இந்த மாதிரி பாஞ்சு பாஞ்சு அடிக்க வர்றியே, நான் என்னத்த பண்ணிட்டேன்? நீ என்னத்த பண்ணிட்டே? நீ இங்க பாரு, சொல்லதான் செய்வான். அப்புறம் என்ன பொறுக்க மட்டும் பொறுத்துட்டு அப்புறம் ஒண்ணுமே பொறுக்க முடியாம எழுப்பி ஒன்னு ஏதாவது பண்ணிடும் பத்துக்க. ஏதாவது பண்ணுவாவ, நல்லா பண்ணுவாவ. எனக்கு பண்ணதுல என் கையை பூ பறிக்கல போயிருக்கோம். பூ பறிக்கிறதுக்கு பாரு, அதை இதை எதையா சொல்லிட்டு இருக்காதுங்க பார்த்துடுங்க. என்ன சமைச்சு தரமாட்டேனே சொன்னேன். சமைச்சு தரமாட்டேன்னு வேற உன்னால சொல்ல முடியுமாக்கா? ஏதாவது என் வாயில வரத பச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்காதீங்கன்னா சும்மா தேவையில்லாம. யாசாத டீ, வாயை மூடிட்டு டீ, வாயை மூடுன்னு சொன்னேன். மூடியாச்சு. இப்ப எடு, இப்ப போனை எடு, வீடியோ எடுத்து இப்ப போடு. யாருமே காப்பாத்ததுக்கு ஒரு போனைய வச்சுக்கிட்டு அவளும் உண்டு, எல்லாட்டையும் படம் காட்டிக்கிட்டு தெரியா? இவளுக்கு மட்டும்தான் வீடியோ எடுக்க தெரிய மாதிரியும் வேற யாருக்கும் வீடியோ எடுக்க தெரியாத மாதிரியும் இல்லையா நடிப்பா? இப்ப சொல்லு பார்க்கலாம். நண்பர்களே, என் கணவர் என்னை சந்தோஷமாக பார்த்துக் கொள்கிறார். நண்பர்களே நண்பர்களே, உனக்கு தானே வரோம், சொல்லிட்டி. இல்ல, ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஆஃப் பண்ணுங்க. அட சொல்லுன்னு சொல்றேன் இல்லையா? சொல்லாம். இந்த நேரம் மட்டும் போனை எடுத்து எந்த ஆட்ட ஆட்டினா இப்ப சொல்லு பார்க்கலாம். இதே நம்ம வீடியோ எடுத்து போடுவோம், சொல்லாம். இல்ல வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஓய், நீ அடிச்சு நாளுதுல மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போச்சு, இப்பெல்லாம் வேண்டாம். அப்ப கூட உனக்கு மேக்கப் கலைஞ்சிட்டா பிரச்சனை இல்லட்டி? ஐயோ கடவுளே. வாயை திறந்துடாத, வாயை மூடிக்கிட்டே இதுல இரு. என்ன பேசுறா பேச்சு? ஒரு போனை வச்சுக்கிட்டு காட்டுற படம். இந்த இடத்தை விட்டு எழுப்பி பாரு இன்னைக்கு. தூக்க மனுஷன் என்ன நிலை நிக்கியப்பா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க.
அது உண்மைதான் போல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மனசை இப்படி போட்டு அடிச்சிட்டா என்ன? ஒன்று ரெண்டு அடியோட விடுவான்னு பார்த்தா இந்த மாதிரி தூக்கி போட்டு அடிச்சிட்டாவளே. கடவுளே கடவுளே, ஐயோ, எங்க இருந்துதான் இந்த வீர இந்த மனுஷனுக்கு வந்துன்னு தெரியல. பக்கத்து வீட்டுகளுக்கு கேட்டோ என்னமோ, கேட்டிருந்தவளோ என்ன நினைப்பாளுவ. ஷூ, கடவுளே, பேச கூட முடியல. அடிச்சு தூக்கி போட்டுட்டு எங்க போனானோ? ஐயோ கடவுளே, மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவன். ச்சே, நம்ம இந்த நேரம் வீட்டுக்கு வந்தது தான் தப்புன்னு நினைக்கிறேன். பேசாம இழுவைய வீட்டில் கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு வந்திருக்கலாம். அவசரப்பட்டு வந்தோம் இல்லையா, வெளுத்துட்டான். அப்பா, போனை கொண்டியா முஞ்சிலியா காட்டியா? இப்ப பேசு நீ வரட்டு. அம்மா அம்மா, தாயே. என்ன டீ? வந்துட்டான். அம்மா தாயே, நீ தர்மம் கேட்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா? எதுக்கு இந்த ஓவர் சீனு? எதுக்கே நீ? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கெட்டின பொண்டாட்டி இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறீங்களே. எது? நான் உன்னை அடிச்சேன், அதுல உனக்கு டயர்ட் ஆயிட்டு அப்படிங்கிறியா? ஏட்டி, உன்னை ஓட ஓட விரட்டினதுல என் காலு ரெண்டா தேஞ்சி பஞ்சர் ஆகி போன மாதிரி இருக்குட்டி. என்ன ஆவாதா? என்ன விரட்டி அடிக்கிறிய? என்ன ஆகுனா போன் ஆன் பண்ணிட்டு நண்பர்களே நீ சொல்லும்போது எங்களுக்கு கோவம் வராதா? அப்படியே நீ வீடியோ எடுத்து போட்டாலும் உனக்காக எத்தனை நண்பர்கள் வந்துருவா சொல்லு. நல்லா சொல்லுவிய. எனக்கு ஒண்ணு அந்த தமிழ்நாடே அலறும்ல. ஆமா அலறும். பேசாம இரு. ஆமா, நைட்டுக்கு என்ன சாப்பாடு? 24 மணி நேரமும் சாப்பாடு. கேட்கல. நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க. இப்படி தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு வந்து கேட்குறிய? என்னால் எழும்பி எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ, உனக்கு சமைக்க கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும், அப்படிதானே? ஆமா, சாக்கு வேணும். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. பார்த்துருங்க. பொறுமையா போ ஓவரா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன நீ பொறுமையா போற, நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்? சொன்னாங்க, 4 பேர் சொன்னாங்க. உங்களுக்கு நானா ஒரு இலக்காரம் ஆகி போச்சு. ஒரு நாள் நான் வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கு ஏன் அருமை தெரியும், புரியுதா? சரி, கை கால் வேதனையா இருக்கு, எழும்ப முடியற, கால் வலிக்குது, அப்படி இப்படி சொன்னா இப்ப என்ன கண்ணு மாதிரி எழுப்பி நிக்கியா? முடியலதான். அது ஏதோ ஒரு ஆவேசத்துல எழும்பிட்டேன். மற்றபடி எனக்கு முடியலதான். ஏதோ பிளான போட்டுட்டா. என்ன பிளான்னு மட்டும் சொல்லு. என்னையுமா கேக்கேன்? இன்னைக்கு ஒரு நாளும் ராத்திரி வெளியே இருந்து சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வாங்கலாம். அதுதானே பார்த்தேன். வசந்தி காரியம் இல்லாம எதையுமே பண்ண மாட்டாளேன்னு நீ இது இவ்வளோ ஆக்ஷன் கொடுக்காம நைட்டு சாப்பாடு வெளியே வாங்குங்கன்னு சொன்னாலும் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன்? அப்படியே சும்மா கேட்டாலும் வாங்கி வந்துடும். வாங்கிட்டு வாங்குங்க. சரி, நான் அப்படியே போய் சாப்பாடே வாங்கிட்டு பிள்ளையும் போய் கூட்டிட்டு வந்துடுறேனா? சரிங்க. ஏதாவது சாக்கு சொல்லி அவளுக்கு சமைக்க கூடாது. இப்படியே பழவி போயிட்டா. இதெல்லாம் எங்க திருந்த போகுதோ? அப்பா, எது எப்படியோ இன்னைக்கு நமக்கு நைட்டு சாப்பாடு வெளியே. அண்ணா, இன்னைக்கு ஒரு நாளும் சமையலேருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். சும்மா சொல்லக்கூடாதான். மனசை ரொம்ப தான் கோவப்பட்டு திட்டி அடிச்சாலும் நமக்கு ஒன்று மனசு இறங்கதான் ஏன் செய்யுது. என்ன மூஞ்சில மட்டும் கொஞ்சம் அடிபடாம இருந்திருக்கலாம். கொஞ்சம் பர்சனாலிட்டி ப்ராப்ளமா இருக்கே. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். வசந்தி அக்கா, என்ன இளவைக்க சவுண்டா கேக்குது? சரி, இந்த சண்டை நடந்தது வெளியே காட்டிக்கவே கூடாது. தெரிஞ்சா ஏதாவது கேவலமா நினைப்பாளுவ. வாவுமா, மேல ரூம்ல இருக்கேன். என்னடா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறிய? வாங்க. என்ன 4 முடி சண்டையா போட்டினீங்களா தானண்ணா? வெளியெல்லாம் ஒரே சத்தமா கேட்டு. ஏன்க்கா? வாட்ரா சின்ன பொண்ணு, வாட் திஸ் நான்சென்ஸ் யுவர் கொஸ்டின்? சண்டை? இட்ஸ் மீன் ஃபைட்? நோ, அதுவும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமா? நோடா. அதை நீங்க நார்மலாவே சொல்லியிருக்கலாம். இல்ல, அது மட்டும் போதும். எக்கா, உண்மையை சொல்லுங்க.
பாத்திரம் எல்லாம் தடதடா கீழே விழுந்த சவுண்டு கேட்டு அத்தான் சண்டையா போட்டாவக்கா. ஐயோ நோடா, அத்தான் எதுக்குடா என்கிட்ட சண்டை போட போறாங்க? நோடா, சும்மா ஹாப்பியா தான் பேசிட்டு இருந்தோம். ஹாப்பியா பேசினது இல்லையாக்கா, இங்க வாட்டி 4 முடி காலை உடைச்சிருவேன்னு கேட்டுக்கா. அது அவங்க என்ன செல்லம்மா இங்க வாடி 4 முடி அப்படின்னு கூப்பிட்டது உன் காதுல ராங்கா விழுந்துருக்கு. மற்றபடி எங்களுக்கு எந்த ஃபைட்டும் இல்லடா. ஏதோ நீங்க தான் சொல்றிய. என்ன இடது பக்கம் கண்ணு கொஞ்சம் வீங்கினாப்புல இருக்கு. போடா சின்ன பொண்ணு, சும்மா அதை இதை கேட்டுக்கிட்டு. நாங்கெல்லாம் சண்டையே போட மாட்டோம். இந்த மந்த் எண்டில் ஏதாவது ஒரு அவார்டு, இந்த மந்த் இல்லை இந்த வருஷம் எண்டில் பெஸ்ட் கப்பலுக்கான அவார்டு கூட எங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கோம். வாதம் உருட்டாதுங்க. ரொம்ப உருட்டாதுங்க. பாரு, இப்போ கூட அவங்க தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்க. இடி புரோட்டாவும் இருக்கு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இருக்கு. எது வேணும்? ஓகே ஓகே. இடி எது வேணாம் நீ? இல்லைன்னா தோசை இட்லி அந்த மாதிரி ஏதாவது வாங்கவா? இப்படி நோ 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 நோ. அப்ப சொல்லு, புரோட்டாவா இல்ல ஃப்ரைட் ரைஸா இல்ல நூடுல்ஸா? என்னது? செகண்ட் ஒன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சிக்கன் நூடுல்ஸா? யா கரெக்ட். அத வாதரம் தான் சொன்னா என்ன டீ? ஓகே நோ வயலன்ஸ், ஜஸ்ட் கூல். லூசு பை. ஓகே, ஐ மிஸ் யூ. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குக்கா, ரொம்ப. என்னடா பண்றது, இப்பதான் பேசிட்டு போனாங்க. கடைக்கு போறதுக்குள்ள என்ன மிஸ் பண்றாங்களாம். மிஸ் யூ டூ அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. பாரு, பாக்குறோம்க்கா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க காட்டுற படத்தையும் பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். என்னடா இந்த நேரம் வந்திருக்கீங்க? வீட்டில் சமைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வேண்டாமா? நான் மத்தியானத்தையே சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் நைட்டுக்குள்ள சாப்பாடை. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மனசையும் வாங்கிட்டு வரும்போது இங்கே தான் இருப்பாளோ போல இருக்கே. எதையாவது பேசி கிளப்பி விடுவோம். அம்மா, நீ இப்போ ஏதாவது சமையல் பண்ணடா. ஏன்னா செல்வ பசி தாங்கிட மாட்டான். போடா. விடுங்கக்கா, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்வா வந்து பசினா அப்படி நிற்பான். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கு ஏங்கா பிரச்சனை வரப்போகுது? அவைய பசியெல்லாம் தாங்கிடுவாவ. அப்படி தாங்கிடட்டாலாம் அவைய அண்ணன் மேலே அவைய கோவப்படட்டு. வாட்? அவங்க அண்ணன் மை ஹஸ்பண்ட்? ஒய்? ஏன்னா அத்தானுக்கிட்ட தானே நான் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வர லேட் ஆச்சுன்னா அண்ணன் தம்பியிலே அடிச்சுக்கிடட்டு. வாட்? அதுதான் நான் உள்ள வரும்போது அத்தன் கடைக்கு போனாவ இல்லையா, என்ன வாங்கணும்னு கேட்டாவ. சிக்கன் ரைஸ் 2 வாங்குங்கன்னு சொன்னேக்கா. ஏன் இழுவ? இதை வந்தோன்னு சொல்லவே இல்லை. சொல்லதுக்கு எங்கக்கா நீங்க டைம் கொடுத்திய? இருக்கு மனுஷன், ஒரு உலகத்துக்கெல்லாம் வாங்கிட்டா தெரியும். அதுக்கு எதுக்கு நான் காலை மேலே காலத்துக்கு போட்டுட்டு இருக்கா? சும்மா கெத்தா இருக்குல்லக்கா. ரொம்ப படம் காட்டாதகுமா, காரைக்குள்ள போடு வர ஆத்திரத்துக்கு. சரி கோபப்படாதீங்க, அத்தான் சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வரட்டு. வாங்கிக்கிட்டே போறேன். என்ன 4 முடி மூஞ்சில ஒரு கொசுவும் ஆடல, ஆடல, அப்படியே உறைஞ்சு போய் இருக்கிறிய. எப்படி ஆடம்? அதான் என்ன ஆட வச்சிட்டே இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.